எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நல்ல முடிவுகளை நாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிறோம். என் உறவுகள், இந்த வாரத்தில் எத்தனை சிரமங்கள், எத்தனை வருத்தங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை நம்ம கொஞ்சம் முக்கியமாக செலவு விஷயங்களில் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ ஜூலை மாதம் பிறக்கப் போகிறது. இதில் இந்த ஜூலையிலிருந்து பார்க்கும்போது சில மாற்றங்களை இந்த ராசிக்கார அன்பர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ 12 ராசிக்காரர்களும் சில மாற்றங்களை இந்த ஜூலை முதல் சந்திப்பதற்கான நிதர்சனமான, அதாவது இருக்கலாம் அப்படிலாம் இல்லை, இருக்குது, வாய்ப்பு உண்டு, அது இருக்குது. இப்போது இந்த மாற்றம் எதை நோக்கிய மாற்றம்? 12 ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஜூலையிலிருந்து சந்திக்கணும். அப்போ தப்ப வெப்ப சூழ்நிலைகள், ஜாதக ரீதியாக கிரக சூழ்நிலைகள், நம்மளுடைய எண்ண அடிப்படையில் நடக்கக்கூடிய சூழல்கள், இது எல்லாமே நம்மளை ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகுது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கும். குடும்பங்கள் இணைந்தது தானே ஒரு ஊர். பல ஊர்கள் இணைந்தது ஒரு மாவட்டம், மாவட்டங்கள் இணைந்தது மாநிலம், மாநிலங்கள் இணைந்தது ஒரு நாடு, பல நாடுகள் இணைந்தது உலகம். அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய என் உறவுகள் அத்தனை பேருக்கும் நாம் இந்த ஜூலையிலிருந்து சில நல்ல மாற்றங்களை, வாய்ப்புகளை பெறப்போகிறோம். நம்ம மனசில் இருக்கிற ஒரு 6 விதமான கோபங்கள், 6 கோபங்கள், இதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் கொஞ்சம் விரைவில் போட போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்காக நான் அதை கொடுக்குறேன். 6 விதமான ப்ராப்ளம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. 6ல் இந்த 6ஐயும் கடக்க முடியும்னா இப்போ தான் அதுக்கான ஒரு டேலண்ட் நம்ம மனசுக்குள்ளே வரப்போகிறது. இந்த 6 விதமான ப்ராப்ளம் இல்லாத ஒரு வீடு இல்லை. இது 6ம் இருந்து நம்மளை என்ன பண்ணுது? ஒன்று, கண்ணீர் கடலில் கொண்டு போய் விடுது. அழுதுகிட்டே இருக்கிறோம். வெளியிலலாம் நம்ம ரொம்ப சிரிச்சுக்கிறதுலாம் வேற. உண்மையாக சொல்லப்போனால் அழுகைங்கிறது நமக்குள்ளே அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். 6 விதமான சிரமங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அது எது? இதுதான் நம்மளுடைய தெரிஞ்சிக்க வேண்டிய இடம். முதல் விஷயம் கடன். கடனில் சிக்காத மனிதர்கள் கிடையாது. இந்த கடன் நம்மளை நெருக்கிது, கழுத்தை நெருக்குது. சில பேரெல்லாம் கடனுடைய உச்சத்தில் தற்கொலைகளே செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு கோழைத்தனம். விடையில்லாத ஒரு கேள்வி உண்டா? எல்லா கேள்விக்கும் விடை இருக்குது. ஒரு கடன் அதிகமாகிட்டேன்னு எதுக்கு நம்மளை இந்த உலகத்திலேருந்து நம்மளை மாய்ச்சிக்கணும்? அதை யோசிக்கக்கூடாது. தீர்வு இல்லைன்னா தீர்வு இருக்குது, அந்த தீர்வை யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் கடன் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கடன் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் கடன் இருக்குது. ஏதாவது ஒரு நாடு கடன் அடைத்து விட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு மாநிலம் கடன் அடைத்து விட்டேன், இனிமேல் கடன் வாங்காமல் எங்கள் மாநிலத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ண போகிறோன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கடன் இருக்கும். இந்த கடனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த கடனை நம்ம பிரிச்சுக்கணும். பொருளாதார கடனை பிரிச்சுக்கணும். அதான் மாத பட்ஜெட்டுன்னு போடுறோம். ஒரு மாநில அரசுகள் எப்படி வருஷம் பட்ஜெட் போடுறாங்களோ, வீட்டில் ஒரு நிர்வாகம் சரியாக இருந்ததுன்னா அந்த கடனை சமாளிக்க முடியும். ஆனால் கடன் என்ன நினைக்கிறோம்? வீட்டோட தலைவர்
இல்லை தலைவி ஏதோ அவங்க சம்மந்தப்பட்டது அப்படின்னு வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் ஒதுங்கிடுறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லைங்க, அப்பா கடன் வாங்கியிருக்கார் அப்படின்னு பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் ஒதுங்கிடும். புருஷன் கடன் வாங்கியிருக்கார் அப்படின்னு மனைவி ஒதுங்கிடுவாங்க. பொண்டாட்டி கடன் வாங்கியிருக்கா அது நம்ம கணக்கிலே வராது அப்படின்னு புருஷன் ஒதுங்கிடுவார். என் புள்ள தான் கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு அப்பா ஒதுங்கிடுவார். என் பொண்ணு கடன் வாங்கியிருக்கிறா அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் இப்போ புருஷன் வரைக்கும் சேர்ந்து ஒதுங்கிடுவாங்க. அப்போ ஒதுங்குறாங்க. கடனை வந்து என்ன பண்ண யாரோ ஒருத்தவங்க, இப்போ கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம்ல, கவர்மெண்ட்டு கடன் வாங்கியிருக்குங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, இத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்குன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இது எதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லைங்க, இதில் நமக்கு என்ன பண்ண முடியும், எவனோ கடன் வாங்கி வச்சுருக்கிறான், இதுக்கு என்ன பண்ணுறது இல்லை. நம்ம எவ்வளோ இலவசம் வாங்கியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு சம்பள உயர்வு, எத்தனை பேர் பயணங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் எந்த வரவில் வைக்க முடியும், இதுதான் கடன். அப்போ இந்த கடன் என்ன பண்ணும், தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய தலையிலும் இது வந்து சுமத்தப்படும். நமக்கு வந்து இலவசமாக சில விஷயங்கள் வரும்போது அது ஒரு பெரிய விஷயமே தெரியாது, மீண்டும் அதை நம்ம தான் அடைக்கிறோம். இதில் சில பேர் வந்து வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க அடைக்க முடியாது, வருமான கணக்கு காட்டுறவங்க அடைச்சி தான் ஆகும். அப்போ அதனால தான் என்ன ஆகிட்டு, இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வரி போடுறாங்களே, என்ன காரணம், எல்லாரும் இப்போ கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இது மாதிரி நாட்டுக்கு கடன் அடைக்கிறோம், மாநிலத்துக்கு கடன் அடைக்கிறோம். அப்போ நம்ம வீட்டு கடனையும் அடைப்போம், நம்மளால் முடியும். அதை விட்டுட்டு கடன் இருக்குன்னு ஒரு பிரச்சனையே ஆக்கக்கூடாது. யார் வாங்கினா கடன், யார் வாங்கினா, நாம் தான் வாங்கணும். நிறைய பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்காக எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடுவோம். ஆனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போனோமா, கடவுளே கடவுளே இது மாதிரி நான் ஒரு கடன் வாங்க போகிறேன், இது மாதிரி ஒரு தொகை வாங்கலாமா, நீ இந்த ஊரில் தான் இருக்கிற கடவுளே, சிவனே முருகனே எந்த சாமி வேணாலும் வச்சுங்க, பைரவரே, ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கக்கூடாதா? இல்லை, கொடுத்துருந்தா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடுத்திருப்பார். தடுத்திருப்பாரா, தடுத்திருக்க மாட்டாரா? தடுத்திருப்பார். நமக்கு என்ன சொல்கிறது இல்லை, சொல்லாமல் கடனை வாங்கிட்டு வந்துடுறோம், ஒரு மாதமும் என்ஜாய் பண்ணிடுறோம், 20 தேதி வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உடனே கோயிலுக்கு போகிறோம். இங்கே தான் பிரச்சனை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் அவங்கள மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உண்டாக்குது. காரணம், குடும்பத்தில் இது ஒற்றுமையாக வாங்க முடியாத சூழ்நிலைகள், வாங்காத சூழ்நிலைகள், அந்த கடனை அடைப்பதற்கு குடும்பம் ஒத்துமையாக செயல்படாமல் இருக்கிறது, கடவுள்கிட்ட கேட்காம வாங்கிறது, உத்தரவு எதுவுமே அமையாமல் திடீர்னு வாங்கிறது, திடீர் முடிவுகள். இதில் தான் பல பேரோட வாழ்க்கை நல்லா போகிற சூழ்நிலைகள் அவங்களே வாழ்க்கையில் கெடுத்துக்கிறாங்க. இது அவங்கவுங்க மனசாட்சிக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அது கரெக்டாக பதில் சொல்லும். ஒன்று ஆமான்னு தான் 90% சொல்லும், 10% இன்னொருத்தன் காரணமாக இருக்கலாம். அதுவும் அவன் ஆசையை எழுப்ப நம்ம அதில் போய் மாட்டினது தான். ஸோ இப்போ 100% நம்ம தான் காரணம் கடன் வரத்துக்கு. இந்த கடன் இல்லாத வீடு இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்தது உடல்நல சிரமம், அதாவது மருத்துவ பிரச்சனைகள். திடீர் மருத்துவ பிரச்சனை ஏற்படுது ஒவ்வொரு வீட்டில். என்ன நல்லா இருப்பாங்க, பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா எப்போ வேணாலும் ஆஸ்பத்திரி செலவு வரும். எப்போ வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆச்சு, ஏன் மருத்துவ செலவு வருது? 2வது. 3வது, நல்லா இருக்கிற குடும்பத்தில் மன உளைச்சல், சண்டை சச்சரவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடித்தடி சண்டை அளவுக்கு போகும். எல்லாம் அழுகையோடே இருப்போம், கோபத்தோடு இருப்போம். எங்கேயாவது விட்டால் யாரையாவது அடித்து சண்டைன்னா அந்த அளவுக்கு வந்துடும் போல இருக்குது. ஆனால் அப்படி அடக்கிக்கிட்டு கோபத்தை அடக்கி இந்த கோபங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ளே பூந்து விளையாடுது. இந்த கோபத்தினால நம்ம எல்லாரும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறோம். அடுத்தது 4வது ரொம்ப முக்கியம், திடீர்னு வேலை போகிறது, திடீர்னு தொழில் சரியிறது. இது ஒரு பெரிய கஷ்டம். அது இப்போ நடக்கிறது இதுதான். சார் என்னென்ன தெரியல, நிப்பாட்டிட்டாங்க, என்னென்னு தெரியல, டவுன் ஆகிட்டேன் சார்,
ரொம்ப 5வது ரொம்ப முக்கியம். உறவுகளை சீராக கொண்டு போக முடியாமல் சிரமப்படுவது. யாருக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் பதில் சொல்ல முடியல, வேலையில் உள்ள இடத்துலையும் பதில் சொல்ல முடியல, ஏறத்தாழ மண்டையை பிச்சுக்கிட்டு போயிடலாம் போல இருக்குங்க அப்படிங்கிறது 5வது. ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயம் 6வது, அதிர்ஷ்டமே இல்லாததை போல் உணர்வது. அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது? அது எப்போ வரும்? எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? இது மாதிரி இந்த குடும்பம் சந்திக்காத இந்த விஷயங்கள், இந்த 6 விஷயங்கள் குடும்பத்தை உலுக்கி கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பதிவில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுடைய நட்சத்திரம், ராசியை சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த 6 பிரச்சனைகள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லை 6லும் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லி எனக்கு அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதில் தீர்வையும் நான் அதில் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்காக அதற்கான தீர்வை கண்டிப்பாக அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த 6 பிரச்சனைகளை தயவு செய்து நாம் இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது. இதை நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, உறவுகளே, உங்களோடு நான் கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த 6 பிரச்சனைகளை பற்றி தான் பேச போகிறோம். இதில் அடுத்த வாரம் எத்தனை பேர் இதில் வரீங்கன்றதை பார்ப்போம். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.